வணக்கம். இது போன்ற கதைகளைத் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். ஒரு கோடை இரவு, சுமார் 12 மணி. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று கதவில் சத்தம். வீட்டில் என் தம்பி மட்டும்தான் இருந்தான். கதவைத் திறந்தேன், யாரும் இல்லை. மீண்டும் படுக்கப் போனேன். மறுபடியும் கதவு தட்டல், இம்முறை பலமாக. பயத்தில் கதவைத் திறந்தேன். என் தம்பி வெளியே நின்றான். ஏன் பயப்படுறே என்று கேட்டான். அவன் பார்வை விசித்திரமாக இருந்தது. நான் தான் அதிகமாக நினைக்கிறேன் என்று எண்ணினேன். அந்த இரவு என் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று அப்போது எனக்குத் தெரியாது. ரீஹூ, அதற்குப் பிறகு நடந்ததுதான் எனக்குள் இருந்த எல்லா சந்தேகங்களையும் உறுதி செய்தது. எனக்கு 21 வயது. கல்லூரி விடுமுறையில் வீட்டுப் பொறுப்புகள் என் மீது இருந்தன. என் தம்பி அர்ஜுன் எனக்கு அதிக பாசம் காட்ட ஆரம்பித்தான். வேலைகளில் உதவினான். தலைவலி என்றால் எண்ணெய் தடவி அமுக்குவான். நான் மறுத்தும் அவன் விடவில்லை. ஒரு நள்ளிரவில் யாரோ என் அறைக்குள் வந்தது போல் உணர்ந்தேன். கதவு பூட்டியிருந்தும் திறந்திருந்தது. மீண்டும் படுக்க முயற்சிக்கும்போது காலடிச் சத்தம், யாரோ அருகில் வந்து அமர்ந்தது போல் இருந்தது. விளக்கை போட்டேன், யாரும் இல்லை. வெளியே வந்தேன். அர்ஜுனும் வந்தான். பயப்படாதே, நான் உன் அருகில் தூங்குகிறேன் என்றான். நான் மறுத்தும், உனக்கு ஓய்வு தேவை என்று எண்ணெய் எடுத்து வந்து என் தலைக்கு மசாஜ் செய்யத் தொடங்கினான். அதில் நான் ஆழ்ந்து தூங்கிப் போனேன். ரீஹூ, கண் விழித்தபோது என் உடல் முழுவதும் விசித்திரமான வலியில் இருந்தது. என்ன நடந்தது? கண் விழித்தபோது உடல் கனத்து, கை கால்களில் வலி. என் உடைகள் வியர்வையில் நனைந்திருந்தன. அறை கதவு சற்று திறந்திருந்தது. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். குளியலறையில் கண்ணாடியில் பார்த்தேன். நான் இரவு முழுவதும் உழைத்தது போல் தோற்றம். பலவீனமாக இருந்தேன். சமையலறைக்குச் சென்றபோது அர்ஜுன் கையில் பணக்கட்டுகளுடன் வந்தான். இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். அப்பாவின் நண்பர் திருப்பிக் கொடுத்தது என்று சமாளித்தான். அவன் அறையில் ஆண்களின் சட்டையும் வாசனை திரவியமும் இருந்தன. என் சந்தேகம் அதிகரித்தது. அவன் தடவும் எண்ணெய் என்னை மயக்குகிறது என்பது புரிய ஆரம்பித்தது. அன்று இரவு மீண்டும் குரல்கள், முனக. பரிசோதனையில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. அதிர்ச்சியில் எனக்கு எதுவும் புரியவில்லை. அர்ஜுன் என் சகோதரன் இல்லை, அம்மாவின் 2வது திருமணத்தில் பிறந்தவன். அவன்தான் இதைச் செய்திருக்க முடியும். ஆதாரமின்றி பெற்றோரிடம் சொல்ல முடியாது. எனவே என் அறையில் மொபைல் கேமராவை மறைத்து வைத்தேன். பெற்றோர் இல்லாத ஒரு நாள், அர்ஜுன் வழக்கம் போல் எண்ணெயுடன் வந்தான். நான் தூங்குவது போல் நடித்தேன். கேமரா பதிவு செய்தது. மறுநாள் அதைப் பார்த்தேன். அவன் நான் மயக்கத்தில் இருந்தபோது என்ன செய்தான் என்பது தெளிவாக பதிவாகியிருந்தது. அழுகையும் கோபமும் மாறி மாறி வந்தன. ஆனால் இப்போது என்னிடம் ஆதாரம் இருந்தது. ரீஹூ, அந்த பதிவை வைத்துக்கொண்டு நான் என் தாயின் முன் நின்றபோது என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக நின்றது. ஒரு மாலை நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் இருந்தபோது அந்த வீடியோவை காட்டினேன். அம்மா அதிர்ந்து போனார். அப்பாவின் கைகள் நடுங்கின. அர்ஜுன் முதலில் மறுத்தான். ஆனால் ஆதாரம் முன் அவனால் பொய் சொல்ல முடியவில்லை. அன்றிரவே அவனை வீட்டை விட்டு அனுப்பி வைத்தார்கள். என்னால் இன்றும் முழுமையாக குணமடைய முடியவில்லை. ஆனால் நான் இதை பகிர்வதற்கு காரணம், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யத்தான். யாருடைய பாசமும் உங்களைச் சங்கடப்படுத்தினால் அதை புறக்கணிக்காதீர்கள். சில பாசங்கள் முகமூடி அணிந்த விஷமாக இருக்கும். ரீஹூ, இன்றும் அந்த கோடை இரவுகள் என் கனவில் வருகின்றன. அப்போதெல்லாம் நான் நினைவு கூறுகிறேன், அபாயம் எப்போதும் வெளியில் இருந்து வருவதில்லை, சில சமயம் நம் வீட்டுக்குள்ளேயே பதுங்கியிருக்கும்.